வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். மோந்தா புயல் நிலவரம் குறித்து ஆந்திர மாநில முதல்வருடன் பிரதமர் மோடி உரையாடல். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் அமெரிக்க அதிபருக்கு உற்சாக வரவேற்பு. ஜப்பான் மன்னர் நருஹிட்டோவுடன் அதிபர் டிரம்ப் சந்திப்பு. மோந்தா புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மோந்தா புயல் செவ்வாய்க்கிழமை தீவிர புயலாக மாறி ஆந்திராவில் கரையை கடக்க வாய்ப்புள்ள நிலையில் ஆந்திரா மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை செய்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் ஆந்திரத்தின் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே இன்று மாலை அல்லது இரவு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து ஆந்திரா மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் திங்கட்கிழமை ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மழை மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து திருப்பதி, பிரகாசம், கோனசீமா, அனகாபள்ளி, ராஜமகேந்திரவரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தலா ஒரு மாநில பேரிடர் மீட்பு படை குழுவை அரசு நிலைநிறுத்தியுள்ளது. இதனிடையே சந்திரபாபு நாயுடுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி புயல் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாரா லோகேஷுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அரசின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இதில் அவர் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் காலத்தில் வாக்காளர் பட்டியல் குறித்த இதுபோன்ற மிகப்பெரிய பணிகளை செய்வது சிரமம் ஆகும் என்றார். மேலும் அவசர கதியில் செய்யப்படும் நடவடிக்கை மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இதையடுத்து அவர் வருகின்ற 2ஆம் தேதி தியாகராய நகரில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் திமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ விமான நிலையத்திற்கு வருகை தந்த அதிபர் டிரம்பிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் 5 நாட்கள் ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் மலேசியாவில் ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்டார். இதன் பின்னர் ஜப்பானுக்கு சென்றடைந்தார். தொடர்ந்து தலைநகர் டோக்கியோ விமான நிலையத்திற்கு வருகை தந்த அதிபர் டிரம்பிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஜப்பான் மன்னர் நருஹிட்டோவை டோக்கியோவில் உள்ள அரண்மனைக்கு சென்று அதிபர் டிரம்ப் சந்தித்தார். அப்போது அவருக்கு அங்கு சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் சனே தகைஷி சந்தித்து டிரம்ப் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போது அமெரிக்கா மீதான ஜப்பானின் 46 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா சோயபீன் மற்றும் போர்டு நிறுவனத்தின் அதிநவீன F-150 ரக கார்களை மானிய விலையில் கொள்முதல் செய்ய அறிவுறுத்தப்பட உள்ளது. மோந்தா புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 14 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்தனர். தொடர்ந்து கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் எனவும் தெரிவித்தனர். கொடுங்கையூர் கால்வாயிலில் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் ஆய்வு செய்தார். சென்னையில் பருவமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தண்டையார்பேட்டையில் உள்ள கொடுங்கையூர் கால்வாயில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை துணை முதல்வர் உதயநிதி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் கால்வாய் மூலம் தண்ணீர் வெளியேறுவதை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும், சுற்று வட்டார பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி, சட்டமன்ற உறுப்பினர் சேகர், மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோருடன் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர். அண்ணா சதுக்கம் அருகே கூவம் ஆற்றில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணியினை மாநகராட்சி மேயர் ஆய்வு செய்தார். சென்னை அண்ணா சதுக்கம் அருகே உள்ள கூவம் ஆற்றின் முகத்து வாரத்தில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை மாநகராட்சி மேயர் பிரியா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் ஆணையாளர் குமரகுருபரன், துணை ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். விருத்தாச்சலத்தில் நகர் இஸ்லாமிய ஐக்கிய ஜமாஅத் சார்பில் மிலாது நபி மாநாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலடியில் உள்ள நவாப் ஜாமியா மஸ்ஜிதில் நகர் இஸ்லாமிய ஐக்கிய ஜமாஅத் சார்பில் 1500ஆம் ஆண்டு மிலாது நபி மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகர் ஐக்கிய ஜமாஅத் தலைவர் அல்காஜ் முபாரக் அலி, சபியுல்லாக் மண்பயி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு ஜமா அத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் அல்காஜ் அன்வர் சிறப்பு உரையாற்றினார். இதில் மாநபி போற்றிய மகளிர் உரிமைகளும், சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களும், சர்தார் நபி காட்டிய தீர்வுகளும் உள்ளிட்ட தலைப்புகளை விரிவாக விளக்கினார். இந்த மாநாட்டில் பல்வேறு பள்ளிவாசலில் இருந்த நிர்வாகிகள், சமூக தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி 6ஆம் நாளையொட்டி முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆலய பணியாளர்கள் திருக்கண்ணில் சத்தியகிரீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து முருகப்பெருமான் சத்தியகிரீஸ்வரர் முன்னிலையில் கோவர்த்தனாம்பிகையிடம் இருந்து சூரபத்மனை வதம் செய்ய சக்தி வேலை வாங்கினார். இதையடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என பரவசத்துடன் கோஷங்களை எழுப்ப முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார். விழுப்புரத்தில் இறந்தவர் பெயரில் வீட்டுமனை பட்டா வழங்கியதை கண்டித்து இளைஞர் ஒருவர் தனது தாயுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டீசல் ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்க்க முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் திருக்கையை சேர்ந்த மைக்கேல் டிஷோஸ் தனது தந்தைக்கு சொந்தமான வீட்டில் 50 வருடங்களுக்கு மேலாக தாயுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவர் வசிக்கும் வீட்டிற்கான பட்டாவினை இறந்த அந்தோணிசாமியின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது. இதனை மைக்கேல் டிசோஸ் தனது வயதான தாய் அன்னம்மாளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தன் மீதும் தனது தாய் மீதும் டீசலை ஊற்றி உயிரை மாய்க்க முயற்சித்தார். இதனை அடுத்து அவர்கள் மீது காவல்துறையினர் நீரை ஊற்றி விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கையும் விடுத்தனர். திருவேற்காட்டில் டாஸ்மாக் கடை முன்பு இரு நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் பாட்டிலை உடைத்து குத்தி உயிரிழக்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அடுத்த கோலடி செல்லியம்மன் நகரை சேர்ந்த விக்னேஷ் தனது நண்பர் கருணாகரனுடன் டாஸ்மாக் கடையில் மது அருந்துவதற்காக சென்றனர். அப்போது கடை மூடி இருந்ததால் கள்ள சந்தையில் விற்கப்பட்ட மதுபானத்தை வாங்கி குடித்துக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த கருணாகரன் பாட்டிலை உடைத்து விக்னேஷ் கழுத்தில் குத்தியதில் அவர் மயங்கினார். இதையடுத்து அவரை மீட்டு பூவிருந்தவள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்த நிலையில் மருத்துவர்கள் விக்னேஷ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறையினர் அவரது நண்பரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பின்னர் விதிமுறைகளை மீறி கள்ள சந்தையில் விற்பனை செய்ததால் தான் இந்த சம்பவம் நடந்தது என்று பொதுமக்கள் புகார் அளித்தனர். உணவை பாதுகாக்க தெரிந்த மக்களுக்கு விளைந்த நெல்மணியை பாதுகாக்க முடியாத சூழலை ஏற்படுத்தும் அரசை கண்டித்து விவசாய சங்கம் சார்பில் உணவு அருந்தி நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மோட்டூர் பகுதியில் விவசாய சங்கம் சார்பில் விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் 12,500 கிராமங்களில் நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் உலர் கலனும் சேமிப்பு கிடங்குகளும் அமைக்க வலியுறுத்தினர். பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் வேதனையுடன் டிராக்டர் மூலம் உழவு செய்த படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து உணவை பாதுகாக்க தெரிந்த மனிதனுக்கு நெல்லை பாதுகாக்க முடியாத சூழலை ஏற்படுத்தும் அரசை கண்டித்து உணவு அருந்தி நூதன ஆர்ப்பாட்டம் செய்தனர். பஹ்ரைன் நாட்டில் ஆசிய கபடி போட்டியில் இந்திய ஆண்கள் கபடி அணி தங்கம் வென்ற செய்தி வடுவூர் மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் பஹ்ரைன் நாட்டில் கடந்த 19ஆம் தேதி துவங்கியது.
இதில் 45 நாடுகளில் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் 19 விளையாட்டுகளில் பங்கேற்றனர். முதல் முறையாக இந்த ஆண்டு 18 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டிகளில் கபடி சேர்க்கப்பட்டது. ஆண்கள் பிரிவில் 14 அணிகளும் பெண்கள் பிரிவில் 10 அணிகளும் கலந்து கொண்டன. இந்திய ஆண்கள் அணியில் தமிழ்நாட்டில் இருந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியை சேர்ந்த அபினேஷ், இவரது தந்தை மோகன்தாஸ் 2013ஆம் ஆண்டு விபத்தில் இறந்துவிட்டார். தாய் தனலட்சுமி அங்கன்வாடி ஊழியராக பணியாற்றி அவரை வளர்த்து வந்துள்ளார். கபடி விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டு 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேனி STAD பள்ளியில் விளையாட்டு விடுதியில் தங்கி படித்தார். இதனைத் தொடர்ந்து கபடி விளையாட்டின் மூலம் தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு படித்து வருவதோடு மட்டுமின்றி ஆசிய அளவிலான கபடி போட்டியில் இந்திய அணி சார்பில் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த வீரரான அபினேஷ் மோகன்தாஸ் விளையாடியது வடுவூர் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கபடி போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்று அசத்தியுள்ளது. மேலும் ஆண்கள் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஈரானை 35-32 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றது. மேலும் அபினேஷ் மோகன்தாஸ் பங்கேற்று விளையாடி இந்திய ஆண்கள் கபடி அணி தங்கம் வென்ற செய்தி வடுவூர் மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் வடுவூர் மேல்பாதி மன்னையர் தெரு சிறிய கிராமத்துலேருந்து தான் என் பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எங்கள் வீட்டுக்கார் இறந்து 12 வருஷத்துக்கு ஆச்சு. என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே கபடின்னா ரொம்ப பிடிக்கும். எங்கே கபடி நடந்தாலும் ஓடி வருவாப்புல விளையாடுவான். எனக்கு சின்ன வயசுலேயே டிவியில் பார்ப்பான். பார்க்கும்போது இந்த ப்ரோ கபடியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களாம் அடிச்சுக்கிட்டு நீ ரொம்ப கிழிச்சு நான் விளையாடுற ஒரு நாளைக்கு மேல் வருவாமான்னு சொல்லுவான். நீ கிழிச்ச அப்படின்னா கூட நான் பேசுவேன். இப்போது இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கேன். என் பையனுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. வடுவூர் கிராமம் விளையாட்டுக்கு பேர் போன கிராமம். கபடி வாலிபாலுக்கு இப்போ இல்லை, அது பல ஆண்டுகளாகவே நிறைய வரலாறு படைச்ச கிராமம். இந்த கிராமத்தில் மேலும் ஒரு வரலாறு அபினேஷ் இந்தியா போயிருக்குது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறு வயதுலேருந்து நல்ல கடினமாக உழைப்பாளியவன். 7வது படிக்கும்போதே STAD தேனிக்கு செலக்ட் ஆகி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லாம் 7வதுலேருந்து படித்தா. அப்படி 7வதுலேருந்து 12வது வரைக்கும் அங்கே தான் படித்தார். அங்கே ஒரு கோச் ராஜேஷ், நாகராஜன் 2 கோச், அவங்களோட ட்ரைனிங்கில் தான் அவர் 5-6 வருஷம் படித்தார். அங்கே படிச்சுட்டு இருக்கையிலே SGFI தமிழ்நாடு ஸ்டேட் விளாண்டார். SGFI தமிழ்நாடு ஸ்டேட் விளாண்டு பார்ட்டிசிபெண்ட் வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் இதில் இந்த அண்டர் 18 புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேர்த்துருக்காங்க அண்டர் 18 ஏஷியன் கேம்ஸில். இதில் தமிழ்நாட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி குவார்ட்டரில் தோல்வி அடைஞ்சாங்க. அதுலேருந்து 32 பேர் இந்தியா கேம்ப் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஆளாக இங்கேருந்து போயிருந்தான். அதிலிருந்து ஒரு ஆள் தமிழகத்திலேருந்து இந்திய அணிக்கு அபினேஷ் தான் தேர்வாகி போயிருந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். சென்னை பெருங்களத்தூரில் லாரி மோதியதில் பைக்கில் வந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் பகுதியில் மப்பேடு பகுதியை சேர்ந்தவர் சார்லஸ். இவர் தரமணியில் உள்ள IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சார்லஸ் அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது பின்னால் பழைய பொருட்களை ஏற்றி வந்த கனரக வாகனம் லாரியின் டயரில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தை பார்த்த வாகன ஓட்டிகள் போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் இளைஞர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லாரியை ஓட்டி வந்த அதியமான் என்பவரை போலீசார் கைது செய்து அவரை விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் விசாரணையில் கோயம்பேடு பகுதியில் இருந்து பழைய பொருட்களை ஏற்றி பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டிருந்ததாகவும், அப்போது தனக்கு முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் கார் மீது உரசி கீழே விழுந்து தனது லாரியின் சக்கரத்தில் சிக்கி விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் வெளிமாநில நரிக்குறவர்களுக்கு வழங்கிய வீடுகளை இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்வதாக புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் வடவீர நாயக்கன்பட்டி நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் சார்பில் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்பட்டு நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்நிலையில் வெளிமாநில சமுதாய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 87 குடியிருப்புகளில் பெரும்பாலும் வீடுகளை பயன்படுத்தாமல் மின் இணைப்புகளை கூட பெறாமல் இடைத்தரகர்களை வைத்து வீடுகளை விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு தெரிவித்து வனவேங்கை கட்சியினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெளிமாநில நரிக்குறவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் விற்பனை செய்வது குறித்து விசாரணை நடைபெற்றது. மேலும் வீடு இல்லாத தனி மாவட்டத்தை சேர்ந்த நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனைத் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட மக்களின் கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் யாரும் வராததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளருடன் சந்தித்து கோரிக்கை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் செங்குந்தபுரம் ராஜகணபதி கோயிலில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மங்களம் ரோடு பகுதியில் ராஜகணபதி கோயில் உள்ளது. இந்நிலையில் வாலிபர் ஒருவர் திடீரென அதீத போதையில் கோயிலுக்குள் நுழைந்துள்ளார். இதனை பார்த்த கோயில் பூசாரியும் பெண் தூய்மை பணியாளரும் வாலிபரை வெளியே செல்லுமாறு கூறியுள்ளனர். ஆனால் வாலிபர் அவர்களை தாக்கி கோயில் தரையில் அமர்ந்து அல்லா அல்லா என கூவி ரகளையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த அக்கம் பக்கத்தினர் வாலிபரை கோவிலை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளனர். இருப்பினும் வாலிபர் மீண்டும் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மத்திய போலீசாருக்கு தகவல் அளித்த பொதுமக்கள் ஒன்று கூடி வாலிபரை கோவிலை விட்டு வெளியேற்ற முயன்றபோது அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்தார். இந்நிலையில் அங்கு வந்த மத்திய போலீசார் தப்பி ஓட முயன்ற வாலிபரை பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் வாலிபர் அதே பகுதியை சேர்ந்த அஜ்மல்கான் என்பதும் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இந்நிலையில் கோவிலில் மதுபோதையில் தகராறு செய்த வாலிபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அரக்கோணத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவையொட்டி நடைபெற்ற பூஜையில் பால், தயிர், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து மலர்களால் 1008 சகஸ்ர நாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜையில் ராணிப்பேட்டை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தலைவர் தேவராஜ், ஆலய பொருளாளர் பாரதி அரிகரன், பார்த்தசாரதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள சுப்பிரமணியர் சன்னதியில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு களித்தனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சன்னதியில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி கடந்த 6 நாட்களாக சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்ற பின்னர் முருகன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். கந்தசஷ்டியின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி வேல் வாங்கும் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து சூரன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சூரனை சுப்பிரமணியர் வதம் செய்யும் போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, அரோகரா அரோகரா என பக்தி முழங்க கோஷமிட்டனர். தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தங்கள் விரதத்தை கலைத்து உணவிருந்தனர். காரைக்காலில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியில் அஞ்சல் தலைகள் கண்காட்சி விழா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த செல்லூர் SKS அறக்கட்டளை மற்றும் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியின் உள்தர உத்தரவாக அமைப்பு சார்பில் 2 நாட்கள் அஞ்சல் தலை கண்காட்சி நடைபெற்றது. அறக்கட்டளையின் உறுப்பினர் ஸ்ரீஹரி கண்ணன் 30 ஆண்டுகளாக சேகரித்த நாணயங்கள், 1960ஆம் ஆண்டுக்கு பின் அஞ்சல் துறை வெளியிட்ட 400 உரைகள், 3000த்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள் உள்ளிட்டவை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட கண்காட்சியை கல்லூரி முதல்வர் அம்பிகாதேவி தொடங்கி வைத்தார். அஞ்சல் தலை சேகரிப்பாளர் ஸ்ரீஹரி கண்ணன் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சல் தலையின் முக்கியத்துவம், வெளியிடும் முறை, பழமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் உள்ளிட்ட விவரங்களை மாணவர்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கண்காட்சியை சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். தமிழக அரசின் தனியார் பல்கலை திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அரக்கோணத்தில் VS ஐசக் கல்வி குழுமத்தின் தலைவரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவருமான VS ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் கடந்த 15ஆம் தேதி தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் குறித்து கருத்துக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அறிவித்துள்ள நிலையில் அரக்கோணத்தில் VS ஐசக் கல்வி குழுமத்தின் தலைவரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் VS ஐசக் ஐயா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது தமிழக அரசு தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும், இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும், இந்த சட்ட மசோதா கொண்டு வந்தால் அதிக அளவில் பல்கலைக்கழகங்கள் உருவாகும் எனவும், அனைத்து தரப்பினருக்கும் எளிமையாக உயர்கல்வி கிடைக்கும் எனவும், தமிழக அரசு தனியார் பல்கலை திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறக்கூடாது என்றும், தனியார் பல்கலை திருத்த சட்ட மசோதா திரும்ப பெற்றால் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்றும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் VS ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். தனியார் கல்லூரிகள் அவர்கள் சுயநிதி கல்லூரிகள் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு இந்த சட்ட திருத்தம் முன்வடிவை கொண்டு வந்தது நாங்கள் வரவேற்கிறோம். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வரவேற்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் கல்வி உயரும், இதன் மூலம் பல்கலைக்கழகங்கள் உயரும். இந்தியாவிலே தமிழகம் கல்வியில் இன்னும் உயர்ந்த நாடாக உலகளவில் உயர்ந்து காணப்படும். ஆகினால் தமிழக அரசு இப்போது கொண்டு வந்துள்ள தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை வாபஸ் செய்யக்கூடாது என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அரசை குறை கூறுவதும் அதே நேரத்தில் பல்கலைக்கழகங்கள் உருவாவதை தடுப்பதும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகம் முழுதும் இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற்றால் அகில இந்திய ஜனநாயக கோவையில் சிலிண்டர் திருடிய இளைஞர்களை CCTV காட்சிகளின் மூலம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை உக்கடம் ரோஸ் கார்டன் பகுதியில் உள்ள தனியார் இன்டென் எரிவாயு விநியோக நிறுவனம் தினசரி வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சிலிண்டர்களை முன்பாகவே ஒரே இடத்தில் அடுக்கி வைக்கும் நடைமுறையை பின்பற்றி வருகிறது. அதன் பின்னர் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் வாகனங்களில் ஏற்றப்பட்டு முன்பதிவு செய்தவர்களின் வீடுகளுக்கு டெலிவரி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் காலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் சிலிண்டர் ஒன்றை தூக்கி கொண்டு தப்பி சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து எரிவாயு நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று CCTV காட்சிகளில் பதிவான இருசக்கர வாகனத்தின் பதிவெண் மூலம் இருசக்கர வாகனத்தில் சிலிண்டரை எடுத்து சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மருதமலையில் நடைபெற்ற கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு காலாவதியான குடிநீர் வழங்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதல் தொடங்கியது. விழா நாட்களில் யாகசாலை பூஜைகள், அபிஷேகங்கள், திருவீதி உலாக்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் திங்களன்று முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் பெருமளவில் திரண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு பணிகளுக்காகவும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோவில் நிர்வாகத்தினர் சிற்றுண்டி மற்றும் குடிநீர் வழங்கினர். ஆனால் வழங்கப்பட்ட குடிநீர் பாட்டில்கள் கடந்த மாதம் 24ஆம் தேதியுடன் காலாவதியானவை என தெரிய வந்தது. இதனால் அங்கு பணியில் இருந்த சில காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கடமையில் இருக்கும்போது நமக்கு வழங்கப்படும் நீரே பாதுகாப்பற்றதாக இருப்பது கவலைக்குரியது என சில காவலர்கள் புலம்பியது தகவலாக வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விளக்கம் அளிக்குமா என தற்போது சர்ச்சை எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வள்ளக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வள்ளக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பாடப்பட்ட சிறப்பு தலமாக விளங்குகிறது. தேவர்களுக்கு தீங்கிழைத்து வந்த வள்ளன் என்ற அசுரனை அழித்து முருகப்பெருமான் எழுந்தருளியதால் வள்ளக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என பெயர் பெற்றுள்ளது. மேலும் இத்திருத்தலத்திற்கு சென்று கிருத்திகை, விசாகம், சஷ்டி, செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு சொந்த வீடுமனை, திருமண யோகம், பதவி உயர்வு, வளமான வாழ்வு கிடைக்கும் என ஐதீகம் உள்ளது. இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு வள்ளக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி உற்சவம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வந்தது. அதன்படி நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு மகா அபிஷேகமும், உற்சவர் ஆறுமுக பெருமானுக்கு சத்ரு சம்ஹார, திரிசதி அர்ச்சனை உள்ளிட்ட விசேஷ யாக பூஜைகளும் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அலங்காரங்களில் காட்சியளித்த முருகப்பெருமானுக்கு
திங்களன்று காலையில் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் எலும்பிச்சை மாலை அலங்காரத்தில் சூரனை வதம் செய்ய வள்ளக்கோட்டை கிராமத்தில் வீதி உலாவாக சுப்பிரமணிய சுவாமி சென்றார். அப்போது சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனை வேலால் வதம் செய்தார். அதன் பின்னர் தன் முகம் கொண்ட சூரபத்மனை வதம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மாமரமாகவும் சேவலாகவும் வந்த சூரபத்மனை வதம் செய்து சேவலை தனது கொடியாகவும் மாமரத்தை மயிலாகவும் மாற்றி முருகப்பெருமான் தன் வாகனமாக ஆட்கொண்டார். கந்தசிஷ்டி சூரசம்ஹார உற்சவத்தில் மண்டல இணை ஆணையர் சி குமரதுரை, துணை ஆணையர் மா ஜெயா, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய தலைவர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோயில் அறங்காவலர் கோபால், ஒன்றிய கவுன்சிலர் கோமதி கணேஷ்பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை, அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என முழக்கமிட்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாக அதிகாரி செல்வகுமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைசெல்வி, பூசெல்வகுமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் 6 நாட்களும் முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்ட அறுவகை பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மோந்தா புயல் நிலவரம் குறித்து ஆந்திர மாநில முதல்வருடன் பிரதமர் மோடி உரையாடல். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் அமெரிக்க அதிபருக்கு உற்சாக வரவேற்பு. ஜப்பான் மன்னர் நருஹிட்டோவுடன் அதிபர் ட்ரம்ப் சந்திப்பு. மோந்தா புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில்